ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஆர்பிகே கார்டன்ஸ். என்னடா இவ்வளோ நாள் ஆடியோவில் டப்பிங் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ வீடியோவில் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட போகிறேன். நிறைய பேர் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். அப்போ தாங்க என்னால் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஆர்பிகே கார்டன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் மாடி தோட்டத்தில் பூத்த பூக்களுக்கான வீடியோஸ் தாங்க. ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ். இன்றைக்கி பன்னீர் ரோஸ் நிறையவே பூத்துச்சு. நான் ஆல்ரெடி 1-2 பன்னீர் ரோஸ் பறிச்சிட்டேன், பட் நான் அது வீடியோ எடுக்கல. ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் அதுக்கப்புறமா பூத்த பூக்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ காலையில் பறித்த பூ இல்லாமல் இன்றைக்கி அதை தவிர்த்து ஒரு 3 பூ பூத்துருந்தது. ஸோ அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பன்னீர் ரோஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மொட்டு விட்ருக்கு இந்த சீசனுக்கு. அதுக்கப்புறமா இந்த எல்லோ ரோஸ். ஸோ எல்லோ ரோஸும் நான் பூலாம் பறிச்சிட்டேன், அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து ஒயிட் சங்குப்பூ. ஸோ ஒயிட் சங்குப்பூ பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருக்கேன், நிறைய விதை போட்டு. ஸோ எல்லா செடியிலையும் நிறைய சங்குப்பூ பூக்கும் டெய்லி. இது வந்து ஆரஞ்சு ரோஸ். ஸோ ஆரஞ்சு ரோஸ் ரெகுலராகவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த ஆரஞ்சு ரோஸ் பார்த்திங்கன்னா நிறையவே பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி. இதுவும் வந்து சங்குப்பூ தான். இது அடுக்கு சங்குப்பூ ப்ளஸ் செம்பருத்தி. இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் ரோஸ். அப்புறம் இது வந்து ஒயிட் சங்குப்பூ. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சங்குப்பூக்கு மேலே பூக்கும் டெய்லி. ஸோ இந்த பூக்கள் எல்லாமே பறிச்சிட்டேன் நான். அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் செம்பருத்தி பூ அதெல்லாம் ஆல்ரெடி பறிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டா. ஸோ ஒயிட் காக்கட்டாவும் இருக்குது, கலரும் இருக்குது. ஸோ கொஞ்சம் டெய்லி ஒரு 10 பூ அந்த மாதிரி பூக்கும். ஈவினிங் மார்னிங் 2 நான் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் பூ பறிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் பூ பூத்துருந்தது, அதெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு சங்குப்பூங்க. ஸோ இந்த சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பூ எல்லாமே, இந்த செடியிலேருந்து வர பூக்கள் எல்லாமே. ஸோ அது வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பூ பூக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துருக்கு. ஸோ அந்த சங்குப்பூவும் நம்ம மாடிலேருந்து பறிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ். ஸோ பட்டன் ரோஸ் ரேராக தான் பூக்கும். அப்புறம் மல்லிகைப்பூ செடியிலையும் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு சங்குப்பூ செடி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒத்த சங்குப்பூ. ஸோ அதுலேயும் ஒரு 4-5 பூ பூக்கும். இதெல்லாம் இப்போ போட்ட செடி தான். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் பூக்கும், போக போக தான் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ மல்லி சீசன் இல்லை, ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பூ பூக்கும் மல்லி. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பூ பூக்கும். ஸோ அதையும் நம்ம செடியிலேருந்து பறிச்சாச்சு. இந்த மல்லி பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ரூம் பண்ணி விட்டுருக்கேன், நிறைய துளிர் வந்திருக்கு, பட் இன்னும் வந்து பூ நிறைய எடுக்க ஆரம்பிக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் ரோஸுங்க. நார்மலாக நான் வாங்கினதை விட பெருசாகவே இது வந்து பூத்துட்ருக்கு. அதுக்கு அடுத்தது வெள்ளரி. இந்த வெள்ளரி செடி வெள்ளரிக்காய் செடி தாங்க. ஸோ இந்த வெள்ளரிக்காய் செடி பார்த்திங்கன்னா நிறைய விதை போட்டு நிறைய வளர்த்தேன். ஸோ அதுவும் வந்து நிறைய காய் தருது. ப்ளஸ் இது வந்து ஸ்வீட் லெமன், நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கொய்யாக்காய் செடி. இந்த கொய்யாக்காலையும் பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாக்காய் விட்டுருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே வந்து நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பெருசாக ஆகலை. அது ஏன் சீக்கிரமாக பெருசாகுதுன்னு தெரியல, பட் ஐம் ஸ்டில் வெயிட்டிங். இதுலேருந்து கொய்யாக்காய் செடி, இதுலேருந்து கொய்யாக்காய் பறிக்கிறதுக்காக. ஸோ செடி நல்லாவே பெருசாகவே வளர்ந்துருச்சு. அப்புறம் இது வந்து ஒத்த செம்பருத்தி செடி. ஸோ இதுலேயே நிறைய பூ பூக்கும். இப்போ மெயின் ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 1-2 கத்திரிக்காய் தான் பூத்துருந்துச்சு, இப்போ காய்ச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியிலே ஒரு 10 கத்திரிக்காய்க்கு மேலே காய் விட்டுருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் ஆகிடுச்சு. ஸோ அட் அ டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரே டைம் நம்ம வந்து எல்லா கத்திரிக்காயையும் வந்து பறிச்சிடலாம். ஸோ அதோட வீடியோவை நான் செப்பரேட்டாக தனியாக போடுறேன். இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும், கத்திரிக்காய் இன்னும் எல்லாமே பெருசாகலை. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 நாள் 3 to 4 days இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கேன் அப்படியே. அதுக்கப்புறமா தனியாக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவையும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா முருங்கை மரமும் இருக்குது. ஸோ இது வந்து அடுக்கு செம்பருத்தி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு சங்குப்பூ செடி. இது ஒரு கொம்பில் அப்படியே பொடி ஏற்றி விட்டுட்டேன். ஸோ அந்த சங்குப்பூக்கெலாம் வந்து பறிச்சிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. மொத்தம் எல்லா பூவும் இன்றைக்கி பூத்த சங்குப்பூவும் எல்லாமே பறிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஓவராலாக இன்றைக்கி இவ்வளோ பூ பூத்துருக்கு. இது எல்லாமே எல்லோ ரோஸ் எல்லாமே நான் மார்னிங்கே பறிச்சிட்டேன், பட் அதுக்கு வீடியோ எடுக்கலை. இதுதான் வந்து பாவக்காய் செடிங்க. பாவக்காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் காய்க்குது. ஸோ அதனால் நான் அதை பறிக்கலை, அப்படியே செடியே விட்டுட்டேன். சரி இது வந்து அதை எடுத்துக்கலான்ட்டு. அகெயின் வெள்ளரிக்காய் செடி. ஸோ ஒவ்வொரு வியூவாக பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு சைடில் ஃபுல்லாக செடிகள்,
அதுக்கப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் பெங்களூர் ரோஸ், ரொம்ப ஹைட்டாக போகும். அது பக்கத்தில் இன்னொரு இது. ஸோ இதுதான் அந்த பன்னீர் ரோஸ். ஸோ நேற்று எடுத்த வீடியோ இது. ஸோ நேற்றும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பூ 3 பூ பூத்துருந்தது பன்னீர் ரோஸில். அந்த வீடியோ தான் இது. ஸோ இதை பாருங்கள், பூ ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் இது இன்னொரு சாமந்தி செடி. ஸோ இந்த சாமந்தி செடியில் பார்த்திங்கன்னா நிறையவே பூ விட்டுருக்கு. ஸோ இன்னும் நாங்கள் பறிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துக்கு மட்டும் தான் பறிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சாமந்தி. அகெயின் அந்த எல்லோ ரோஸ். இந்த எல்லோ ரோஸில் பார்த்திங்கன்னா டபுள் கலர். இது லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா மார்ஜினில் வந்து ரெட் கலரில் வரும். ஸோ இது வந்து நேற்று பூத்த பூக்கள். ஸோ நேற்றும் ஒரு 2 பூ பூத்துச்சு, இன்றைக்கி ஒரு 3 பூ பூத்துருக்கு. ஸோ அந்த பூக்கள் தான் இது எல்லாமே. ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும் இந்த எல்லோ ரோஸ் பார்த்திங்கன்னா. பறிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கலரே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். வாட்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷாக வரும், பட் பாடி ஃபுல்லாக வந்து எல்லோயிஷாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ ரோஸ். ரோஸ் செடி ரோஸ் எல்லாமே எடுத்து சாமிக்கு வச்சாச்சு. ஸோ சங்குப்பூ ஒரு ரீசெண்டாக 3 to 4 days சேர்த்து வச்ச சங்குப்பூ மொத்தமும் இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூ ரெண்டுமே சேர்ந்தது. பக்க சங்குப்பூ ப்ளஸ் அடுக்கு சங்குப்பூ எல்லாமே சேர்ந்தது. ஸோ ஒரு 3 to 4 days சேர்ந்தது தான் இவ்வளோ பூ மொத்தமே. ஸோ இதெல்லாமே கட்டி மொத்தமாக சேர்த்து வச்சு சாமிக்கு போட போகிறோம். ஸோ அந்த வீடியோஸாக பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக பார்க்கவே சங்குப்பூ எவ்வளோ நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 முழத்துக்கு மேலே வந்ததுங்க. ஸோ இந்த சங்குப்பூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 3 நாளில் பூத்தது தான். ஒரு மொத்தமே என்கிட்ட ஒரு 2 செடி தான் இருக்குது. ஸோ 2 to 3 செடி தான் இருக்குது. அந்த செடியில் பூத்த சங்குப்பூ தான் இது எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 4 முழம் 3 முழத்துக்கு மேலே வந்துடுச்சு பாருங்கள். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை மொத்தமாக கட்டி நம்ம சாமிக்கு போட்டு போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. மற்ற பூக்கள் எல்லாமே நம்ம சாமிக்கு ஆல்ரெடி வச்சாச்சு. மாடித்தோட்டத்துலேருந்து பறித்த பூக்கள் எல்லாத்தையும் எங்கள் பூஜை அறையில் இருக்க சாமிக்கு எல்லாருக்கும் வச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா பூக்களும் பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்த பூக்கள் தான். இந்த ரோஸஸ், செம்பருத்தி எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்த பூக்கள் தான். மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.